ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு பாஜகவுடைய எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரன். தேர்தல் முடிவுகள்லாம் ரொம்ப முக்கியங்க, ஆனாலும் தன்மானம் ரொம்பவே முக்கியம், அதை விட முக்கியம் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு அதிமுகவுடைய எடப்பாடிங்க. ஏன் திடீர்னு பாஜக அதிமுகவுக்கு ரூட் போடுகிறது? அதே நேரத்தில் எடப்பாடி இங்கே அதிமுகக்குள்ளாரியே சில பல தலைவலிகள், சில பல பஞ்சாயத்துகள், குறிப்பாக எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி அப்படின்னு நிறைய குடைச்சல்களும் சுற்றி இருந்துகிட்டு இருக்கு. எல்லாவற்றுக்கும் இந்த பரபரப்புக்கு முடிவு கட்டணும் அப்படின்னும் ஒரு முடிவு எடுக்கிறார் எடப்பாடி அப்படின்னும் ரத்தங்கள்ட்ட இருந்து தகவல்கள் வருதுங்க. முன்னாள் ஆளுங்கட்சியை சுற்றி இப்படியான சமாச்சாரங்கள்னா இந்நாள் ஆளுங்கட்சி வெளிநாட்டிலிருந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஐவர் குழுவோடு பேசியிருக்காரு, என்ன திட்டமிட்டிருக்காங்க தேர்தலை ஒட்டி. இதன் தொடர்ச்சியாகவே ஆட்சிக்கு ரொம்பவே தலைவலியாக மாறி இருக்கு மகாவிஷ்ணுவுடைய சொற்பொழிவு விவகாரம். அடுத்த கட்ட ஆக்ஷன் என்ன? இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ரூட் போடும் நயினார் நாகேந்திரன், வைத்திலிங்கத்தின் வெடி, கவனமாயாடும் எடப்பாடி. போன வாரம் முடிஞ்சாலும் இந்த வாரம் தொடங்கினாலும் ஆளும் திமுகவை சுற்றிய பரபரப்புக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது. அதே நேரத்தில் நாங்களும் களத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் முன்னாள் ஆளுங்கட்சியான அதிமுகவை சுற்றியும் திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்குங்க. என்னன்னா, அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காரு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு நயினார் நாகேந்திரன். என்னப்பா திடீர்னு ரூட் போடுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயே இன்னொரு பக்கம் இல்லைங்க, தேர்தல் முடிவுகள்லாம் ரொம்ப முக்கியம், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் தன்மானம் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க. பழனிசாமி. இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளார இன்னொரு பக்கம் தஞ்சையில் முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம், திரு எடப்பாடி க. பழனிசாமி, திருமதி வி.கே. சசிகலா, திரு ஓ. பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து பயணிக்கணும், ஒற்றுமையாக பயணிக்கணும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய விருப்பம். வர டிசம்பர் மாதத்துக்குள்ளார எல்லோரும் ஒன்றிணைவோம், 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தே தீரும் அப்படின்னு அவர் தன் பங்குக்கு அரசியல் பட்டாசை கொளுத்தி போட்டிருக்காருங்க. என்ன அதிமுகவை சுற்றி திடீர்னு இத்தனை சமாச்சாரங்கள் வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இங்கே வலுவான ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியோடு தான் சட்டமன்ற உறுப்பினர்களை 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக பெற முடிஞ்சது. அதிமுகவோடு பயணிக்கிறப்ப வலுவான இடங்களில் கூடுதலான சீட்டுகளை வெல்ல முடியும் அப்படிங்கிறதும் பாஜகவுக்கு இருக்கு. அதே நேரத்தில் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை, அவருக்கும் அதிமுகவுக்கு தான் நிறைய பஞ்சாயத்து ஓடினது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே தான் வெறுப்பு அதிகம், மற்றபடி பாஜகவினர் மேலே இல்லை. இப்போ அவரும் வெளிநாடுக்கு போயிருக்காரு. ஸோ இப்படி பல்வேறு கணக்குகள் இருக்கலாம். நயினார் நாகேந்திரன் அவர் கொளுத்தி போட்டதில் முக்கியமாக சவுத்தில் ஒரு வலுவான வெற்றி 2 கட்சிக்குமே தேவைப்படுது. ஸோ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி தானே அப்படின்னு ஒரு கருத்தை அவர் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்திலே இருக்கக்கூடிய அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அதே நேரத்தில் திரு வைத்திலிங்கம் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் அதிமுக வலுவாக இல்லை, அதே நேரத்தில் இவர்களும் தனித்து வலுவாக மாற முடியல. ஸோ 2 பேரும் பிரிஞ்சு அது ஆளும் திமுகவுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு பதில் 2 பேரும் இணைந்தால் நல்லது தானே அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து பதிவு செய்த வண்ணம் இருக்காங்க. பல ரூட் எடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தோல்வி குறித்து தொகுதி வாரியான அந்த ஆலோசனை கூட்டத்திலும் இவங்களுடைய ஆதரவாளர்கள் சில கருத்துக்களை ஒன்றிணைவு போன்ற விஷயங்களை முன் வச்சாங்க. அதை தான் இன்றைக்கு புது வடிவத்திலும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதிமுகக்குள்ளாரியும் இதே போன்ற பரபரப்புகள் சமீப காலத்தில் அதிகரிச்சிருக்கு. கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, உள்ளடி வெடி, முனகும் எடப்பாடி. கடந்த ஜூலை 8ஆம் தேதி முன்னாள் அமைச்சர்களான திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கேபி அன்பழகன், திரு சிவி சண்முகம், திரு எஸ்பி வேலுமணி, திரு தங்கமணி உள்ளிட்ட 6 முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க. பழனிசாமி அவரை சந்தித்து நிறைய விஷயங்களை ஆலோசனை செஞ்சிருந்தாங்க சேலத்தில். அதில் முக்கியமாக
கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு வேறு சிலர்லாம் பேசினாங்க. இருந்தாலும் இன்று வரை அந்த ஒரு லைன் வந்து அதிமுகக்குள்ளார தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமா இணைப்பு வேண்டும், வலுவான கூட்டணியும் வேண்டும் என்பதை எஸ்பி வேலுமணி அவங்களுடைய தரப்பும் செங்கோட்டையன் அவங்களுடைய தரப்பும் தொடர்ந்து முன்வைத்தபடியே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி ரெண்டு பேருடைய தரப்போ மேற்கு மண்டலத்தில் இருந்த சில முக்கியமானவர்களுடைய தரப்போ பிரிந்தவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும், பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தியபடி இருக்காங்க. ஏன்னா மேற்கு மண்டலத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் கிட்டத்தட்ட 5000-10,000 வாக்குகள் இருந்தாலும் அது இன்னொரு பக்கம் நம்ம பிரிஞ்சிருந்தோம்னா மேற்கு மண்டலத்தில் அதிமுகவுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும். அங்கே தோல்வி சந்திச்சா அதிமுகவுக்கு ஏற்கனவே இந்த வட்டாரங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த பவர் குறையும், அப்புறம் தங்களுடைய ஆதிக்கமும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தலைக்கு மேலே பல முறைகேடு புகார்கள் கத்தியும் தொங்கிக் கொண்டே இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு கணக்குகள் போட்டும் பாஜகவுடனான கூட்டணியும் இவங்களுடைய தரப்பு முன்வைத்தபடி இருக்கு. இவங்க ஒரு சைடுங்க. இன்னொரு சைடு பிரிஞ்சவங்க ஒன்னா சேரணும், இணைப்பு அவசியம், ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வேணாம், அது நமக்கு நெகட்டிவாக அமையும் அப்படிங்கிறது மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய தரப்பு, மாஜி நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருடைய தரப்பு, CV சண்முகம் ஆகியோருடைய தரப்பு. இவங்க எல்லாமே பாஜக கூட்டணி வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. முக்கியமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களான திரு காமராஜ், திரு செல்லூர் ராஜு, திரு OS மணியன் உள்ளிட்ட பலருமே முக்குளத்தோர் சமூக வாக்குகள் நம்ம அதிமுகவுக்கு வலுவாக மீண்டும் திரும்பணும் அப்படின்னா பிரிஞ்சு இருக்கிறவங்கள மறுபடியும் இணைக்கணும், எல்லோரும் சேர்ந்தா இந்த வாக்குகள் கிடைச்சிரும் அப்படின்னு அதை மட்டுமே இணைப்பை மட்டுமே வலியுறுத்தியபடி இருக்காங்க. இவங்க ரெண்டாவது சைடுங்க. மூன்றாவது இணைப்பும் வேண்டாம், பாஜகவுடன் கூட்டணியும் வேண்டாம், நம்ம கட்சிக்குள்ளார சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும், எல்லாமே சரியாகிடும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலிலேயே வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளும் நிறைய நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, வட மாவட்டங்களையும் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலே போதும், சோலோவாகவே ஒரு மெகா கூட்டணி பாஜக இல்லாத எடப்பாடி அவருடைய தலைமையிலேயே மெகா கூட்டணியை முன் வச்சு நிச்சயமாக நம்மளால 2026 வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சரான திரு KP முனுசாமி அவங்க ஒரு சைடை முன்வைக்கிறாங்க. இப்படி 3 முக்கோண வடிவத்தில் உள்ளுக்குள்ளார இருந்து கருத்துக்களும் முரண்பாடுகளும் அதிமுகக்குள்ளார வெடிச்சிருக்குங்க. ஆளுக்கு ஒரு திசையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இவை எல்லாவற்றையும் ஸ்மெல் செய்தபடி இருக்கிற பாஜகவும் சரி, இங்கே சசிகலா அவங்க OPS அவங்களுடைய டீமும் சரி தங்களுக்கான ஆட்டத்தை தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக டெல்டா மாவட்டங்கள்னு அழைக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டங்களில் அதிமுக போன தேர்தலில் வென்ற தொகுதிங்கிறது வெறும் 7 தாங்க. அப்போ அதிமுக தென் மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் வெல்ல முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணமே பிரிஞ்சிருக்கிறது தான் அப்படிங்கிற கருத்தை அவங்க ஓங்கி ஒழிக்க தொடங்கினாங்க. உட்கட்சிக்குள்ளாரையும் சிலர் மூலமாக இந்த விஷயத்தை பேச வச்சாங்க. VKS உடைய டீமும் OPS உடைய டீமும் அதனுடைய மற்றொரு வடிவமாக லேட்டஸ்ட் வடிவமாக இப்போ முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கம் அவரும் இந்த விஷயத்தை பிரிஞ்சிருக்கவங்க நம்ம சேர்ந்துருவோம், டிசம்பருக்குள்ளார எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு. அதற்கேற்ற மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அவரும் சவுத்துலேயும் வெல்லணும், மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெற்றி அதிமுக தக்க வச்சுக்கணும்னாலும் அங்க பாஜகவால சேதாரம் ஆகிடக்கூடாது, ஸோ கூட்டணி இருந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 தரப்பும் இப்படியாகத்தான் இந்த ஒரு புள்ளியில இணைகிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம இல்லை எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்ந்து வந்தாலும் தன்னுடைய தலைமைத்துவம் கேள்விக்கு உள்ளாகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவோடு இப்போதான் திமுக கூடுதல் நெருக்கம் காட்டிட்டு இருக்காங்க, இது தங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு எடப்பாடி கருதுறாரு. அதை ஒட்டி தான் பாஜகவுடைய B டீமே திமுக தான் அப்படின்னு தொடர்ந்து பரப்புரையை முன் வச்சிட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருந்ததாலேயே இழந்த சிறுபான்மையினர் வாக்குகளும் இப்போ கூட்டணியில் இல்லாததால நமக்கு கிடைக்கும், 2026 திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் நம்மோடு இணையும் அப்படின்லாம் கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் வெளியிலிருந்து முயற்சி செய்பவர்களுக்கு ஒரே அடியாக அதை வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வரணும். அதே நேரத்தில் உட்கட்சிக்குள்ளார இருந்து இணைப்பு மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு ஆசையில் இருக்கிறவர்களுக்கு டோட்டலாக நோ அப்படின்னு புரிய வைக்கணும் என்பதற்காகவே தேர்தல் முடிவுகள் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் குறித்து தவறாக பேசிய பாஜகவுடைய தலைவர்லாம் இருக்காரு. ஸோ
அவங்களோடு நம்ம கூட்டணி கிடையாது, தன்மானம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு டோட்டலாக எல்லாவற்றையும் ஆஃப் பண்ணணும்னு நினச்சி தான் இப்படியாக பேசியிருக்கிறார் எடப்பாடி. பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மக்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கின்ற ஓபிஎஸோடு, விகேஎஸோடு, டிடிவியோடு, அடுத்து இங்கே மேற்கு மண்டலத்தில் அப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய இப்படி முக்கியமான அவர்களுடைய நிர்வாகிகள். தலைவலியாகும் மகாவிஷ்ணு விவகாரம். அமெரிக்காவிலிருந்து ஐவர் குழுவுக்கு ஆர்டர். ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்டாலினின் ஸ்கெட்ச்? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அங்கே பட்டு வேட்டி சட்டை அணிந்து அமெரிக்க வாழ் தமிழர்களோடு ஒரு சந்திப்பையும் நிகழ்த்தி இருக்காரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குடும்பத்தோடு எல்லோரும் வாங்க அப்படின்லாம் அன்போடு அழைப்பு கொடுத்துருக்காரு. ஒரு இனிமையான ஒரு மீட்டிங்காகவும் இது அமைஞ்சது அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து தகவல்கள் வருது. அதே நேரத்தில் காணொலி வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் திமுகவுடைய ஐவர் குழு, ஒருங்கிணைப்பு குழு கிட்ட, அதாவது அதில் மூத்த அமைச்சர்களான திரு கே.என். நேரு, திரு ஏவா வேலு, திரு தங்கம் தென்னரசு, திரு உதயநிதி ஸ்டாலின், அடுத்த அமைப்பு செயலாளரான திரு ஆர்.எஸ். பாரதி, இவர்கள் அடங்கிய ஐவர் குழு கிட்ட அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் சில விஷயங்களையும் பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த திடீர் மீட்டிங், இப்படியான வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தா பின்னணியில் எங்கள் அமெரிக்கா போனாலும் தூங்க விடாமல் பண்ணுற நிறைய சங்கதிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். மிக முக்கியமாக சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி, அங்கே திரு மகாவிஷ்ணு ஆற்றிய அந்த சொற்பொழிவு உடனடியாக ஆசிரியர் திரு சங்கர் அவர்கிட்ட இருந்து வந்த அந்த எதிர்ப்பு, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை தவறாக பேசியிருக்கிறார், மூட கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு புகார். இதன் தொடர்ச்சியாக என் ஏரியாவில் இப்படி பேசிட்டு போகலாமா, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிச்சிருந்தார். அதற்கேற்ற மாதிரியே ஆஸ்திரேலியாவில் இருந்தார் மகாவிஷ்ணு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அப்புறம் அங்கேருந்து திரும்பியவரை காவல்துறையினர் போயிட்டு இங்கே ஏர்போர்ட்லேயே கைது செஞ்சுருக்காங்க. சில பிரிவுகளில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளை தவறாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஒட்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பாஜகவினர் ஏங்க அவரை கைது செய்யறதுக்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் இப்படி இவ்வளோ பேர் போகணுமா அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவருமே ஒரு தீவிரவாதி போல வச்சு நினச்சிக்கிட்டு இப்படி போய் கைது செய்யறதா அப்படின்னு பேசியிருக்காருங்க. ஆனாலும் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் அறிவியலுக்கு புறம்பாகவும் அவர் பேசிய கருத்துக்கள் சரியில்லை அப்படின்னு மகாவிஷ்ணுக்கு எதிராக தொடர்ந்து கண்டனங்கள் எல்லா பக்கம் இருந்தும் பதிவாகி கொண்டே இருக்கு. இந்த நிலையில மகாவிஷ்ணு சொற்பொழிவாற்றிய சைதாப்பேட்டை மற்றும் அசோக்நகர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனடியாக இடமாற்றமும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அதிரடி நடவடிக்கை வேணாம், சரியில்லை அப்படின்னு ஆசிரியர் சங்கங்கள் சிலவும் எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணுடைய மூட நம்பிக்கைகள் கருத்துக்கள் யூடியூப்ல இருந்தும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. ஏற்கனவே ஆளுநருடைய தேநீர் விருந்தில் பங்கேற்றது, அப்புறம் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா, இதெல்லாம் பாஜகவோடு கூடுதல் நெருக்கத்தை திமுக காட்டியிருக்கு. திமுக பாஜகவுடைய பி டீம் அப்படின்லாம் அதிமுக விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினாங்க. இது திமுக கூட்டணி கட்சிக்குள்ளாரையும் சில பல சலசலப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் இதற்கு வலு சேர்க்கிற மாதிரி சொற்பொழிவு விவகாரமும் வெடிக்க இது ஆளும் திமுகவுக்கு ஒரு தலைவலியா மாறியது. உடனடியாகத்தான் அங்கிருந்து முதலமைச்சர் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஆர்டர் போடவும் அதற்கு அடுத்து கைது போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டதுங்க. அடுத்து பாஜகவோடு நெருக்கம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் நிதி மறுக்கப்படுகிறது. இலக்கை அடையாத மாநிலங்களுக்கு தாராளமாக நிதியை வழங்குகிறது ஒன்றிய அரசு. இதுதான் ஒன்றிய அரசு கல்வியை மேம்படுத்தக்கூடிய முறையா அப்படின்னு சுட்டிக்காட்டி கடுமையாக கேள்விகளை எழுப்பியிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின். இவை எல்லாமே கொள்கை பூர்வமாக பாஜக எதிர்ப்பு நிலையில தான் திமுக இருக்கு என்பதை கூட்டணி கட்சிகள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் பதிவு செய்யும். பாஜகவோட நெருக்கம் காட்டுகின்ற திமுகங்கிற இமேஜையும் உடைக்கும். அதே நேரத்தில் முப்பெரும் விழாவில் கூட்டணி கட்சியினரையும் மேடையில் ஏற்றி ஒரு ஆரோக்கியமான கூட்டணி தொடர்வதை காட்ட வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களும் திட்டங்களும்
முதலமைச்சர் டீமுக்கு ஓடிக்கொண்டிருக்குங்க. இது அரசியல் ரீதியாக அப்படின்னா கட்சி ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ கிட்டத்தட்ட 23 அணிகள் இருக்கு திமுகவில். அத்தனை அணிகளோடவும் தொடர்ந்து தேர்தலை ஒட்டி பேசிக்கொண்டிருக்காங்க ஐவர் குழுவினர். அதன் தொடர்ச்சியாகவே கிட்டத்தட்ட 75 மாவட்டங்கள் இருக்கு. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வரலாமா? அப்படி கொண்டு வந்தால் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஒருத்தர் கையிலேயே இருக்கக்கூடிய குவிந்து இருக்கக்கூடிய அந்த அதிகாரமும் குறையும், அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த வேலை பழுவும் குறையும். நிறைய மாவட்ட செயலாளர்களும் வரப்ப வேலையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியும் கட்சி பணிகளை. அது 2026 பாசிட்டிவாகவும் அமையும் அப்படின்னு சில பல விஷயங்களும் ரூட் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க சென்னை திரும்பின உடனே சில பல அதிரடி மாற்றங்கள் அமையலாம். இதுதான் அமெரிக்காவில் இருந்து மு.க. ஸ்டாலின் போட்ட ஸ்கெட்ச் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் இந்த பின்னணிகளை விவரித்தபடி. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. சமகால அரசியல் காட்சிகள்லாம் பார்க்குறப்ப மாபெரும் சீன தலைவர் கம்யூனிஸ்ட் தோழர் மாசேதுங் அவர் சொன்ன ஒரு கூற்று தான் நினைவுக்கு வருது. மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் இருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். மக்கள்கிட்ட போகிறப்ப ஆசிரியராக இருந்து தெரிஞ்சதை போதிக்கணும், மாணவர்களாக இருந்து அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு தெரியாததை கற்றுக்கணும். இவங்க தான் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்க முடியும் அப்படின்னாரு. கலை, அரசியல் உள்ளிட்ட எல்லாமே எளிய மக்களுடைய விடுதலைக்காக சமத்துவமான அதிகாரத்துக்கானதாக இருக்கணும் அப்படின்னும் அவர் தெரிவித்தாருங்க. எல்லா போராட்டங்களும் முயற்சிகளும் எளிய மக்களை அதிகாரத்தில் அமர்த்த தான். இன்றைய காட்சிகள் அப்படி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே வெளிச்சம். செப்டம்பர் 9ஆம் தேதி அவருடைய நினைவு தினம், அதனால் இதை நினைவூட்டணும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்தறை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம்.